எல்லாருக்கும் வணக்கம். நேற்றைய எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே பிக் பாஸ் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு. யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாரு. அதில் ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இவர் லேசியாக இருக்கார், இவர் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரு, இவங்க ரொம்ப முந்திரி ஓட்டத்தனமாக பேசுகிறாங்க, இவர் வந்து மரியாதையாக கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தரப்பு மீதும் ஒருத்தங்க டார்கெட் பண்ணி ஆரம்பித்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு சிலர் வந்து இவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சபரியை வந்து பேர் நிறைய வந்தது. ஏன்னா அவர் வந்து வேலன் வந்தால் வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி பட்டமே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸு. அது போக சுபிக்ஷா அந்தம்மா ரொம்ப அட்டென்டிவாக, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப அந்த அம்மாவுக்கு தான் அந்த என்ன சுறுசுறுப்பு அப்படின்றது அந்த அம்மா கிட்ட தான் இருக்கும் போல் இந்த வீட்லேயே. அந்தளவுக்கு அவங்க இருக்காங்க இப்போ வரைக்கும். இது போக ஆதிரைன்றவங்க வந்து பயங்கரமான பேச வேண்டிய இடத்துல அப்படியே பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. இந்த மாதிரியான நிறைய மக்கள் உள்ளுக்குள்ளே நிறைய பேர், நான் ஏன் உள்ளே இருக்கணும், என்னோடய பேரை நான் மாற்றிக்கணும், அதுக்காக நான் வந்து இத்தனை நாள் உள்ளே இருக்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், 30 நாள் இருப்பேன், 60 நாள் இருப்பேன், 100 நாள் இருப்பேன், 105 நாள் இருப்பேன், 106 நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் தான் எத்தனை நாள் இருப்போம் அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா இப்போவே வந்து நான் வந்து 10 நாளில் போயிடுவேன், நான் போயிடுவேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு நெகட்டிவிட்டியாக சொல்ல ஆரம்பித்தா வெளியில் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடும். ஓகே, இவங்களை வெளியே அனுப்பிவிடு, போதும், இவங்களே சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு தான் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டார். ஆரம்பத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இளைஞர்களுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அவ்வளோதான். இப்போ வரைக்கும் அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. அவரே வெளியில் போகிறேன்னு சொல்கிறாரு, அப்புறம் என்னத்துக்கு நான் அவரை வந்து நாமினேட் பண்ணாமல் விடணும்? இது வந்து ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக போயிடுச்சு. அதே சமயத்தில் அவரை பேச சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பயங்கர இம்ப்ரெசிவான ஸ்டேட்மெண்ட். என்னென்னா, நானும் இங்கே 100 நாள் இருப்பேன். ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுறீங்க, நீங்கள் எல்லாருமே என்னை பார்த்து பயப்படும்போது கண்டிப்பாக நான் வின் பண்ண தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பயங்கர ஒரு ஜாலியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. இது அங்கே இருக்கிற அந்த குரூப் எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இதுவே அவர் இல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ அவரை வந்து வின் பண்ணவே வச்சுருக்கும். இவருக்கு வந்து ஏஜ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனாலையும், இவர் முதல்ல வந்து கொடுத்த ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னாலையும், இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்னாலேயே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக இவரை திரும்ப திரும்ப நாமினேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வாரத்தில் அவர் வெளியே வரல அப்படின்னாலும் 2வது வாரத்தில் இதே ஸ்டேட்மெண்ட் அவரை நெகட்டிவிட்டியாக மாற்றி அவரை வெளியே அனுப்பிடும். ஏஜ்ன்ற ஒரு விஷயம்தான் அவருக்கு பெரிய பிரச்சனை. இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே அவர் 100 நாள் வரைக்கும் வருவார். இவர் உள்ளேயே இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் ரியாக்ட் பண்ண ஒரே ஆள் யாருன்னா பார்வதி மட்டும் இருந்துட்டு, நான் ஒன்றும் அவங்கள பார்த்து பயப்படலையேன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரியல் எமோஷன்ஸ் வந்துதா, இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் அந்த எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவருக்கு அவசரம் இருந்தாங்களான்னு தெரியாது. பட் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. அதுவே இப்போ பிரவீன் காந்தியாக இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வேறு யாராவது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூவும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நேற்றைய ஷோ ஆரம்பித்தது. இதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? யார் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்து என்ன இருக்குன்றதை சொல்லுங்கள். யார் சீக்கிரம் எலிமினேட் ஆவாங்கன்றதையும் சொல்லுங்கள். என்னுடைய ஒப்பீனியனில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிகிறது யார் அப்படின்னா, சபரி ஓகே, அவர் வந்து ப்ராடக்ட்டு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. மேபி அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது விஜே பார்வதி, அவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்றது இருக்குது. சுபிக்ஷா அவங்க வந்து பயங்கர ஆக்டிவ், அவங்க வந்து கடைசி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆதிரை அவங்க வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களும் உள்ள கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி யாரெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வெளியில் போவாங்க அப்படின்னும், எந்த மாதிரியான ப்ரியாரிட்டியில் வெளியில் போவாங்க, யார் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.